இந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு தரம் வந்தா அந்த பிரச்சனை மேல தப்பு சொல்லலாம். அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்தா பிரச்சனையே நீங்க தான். உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வேர் இல்லாமல் நடக்காது. அதாவது திரும்ப திரும்ப டிப்ரெஷன் வருது, இல்ல திரும்ப திரும்ப ஒரு பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் கரெக்டா அந்த டைம் ஆச்சுன்னா குடிக்க போயிடுறீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் கண்ணு எரியுது, டயர்டா இருக்கு தெரிஞ்சும் விடாம டூம் ஸ்க்ரோலிங் மாதிரி அந்த டிவைஸ் நோண்டிட்டு இருக்கீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம எரிஞ்சு விழுந்துறீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இந்த ரம்மி ஆடுற மாதிரியான உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற சூதாட்ட பழக்கங்களை சிக்கிறீங்க. டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அவங்க கொடுக்குற அட்டென்ஷன் இல்ல ஏதாவது ஒரு சுகத்துக்காக மயங்கி திரும்ப திரும்ப இந்த மாதிரி உறவுகளை சிக்கிறீங்க. இது எல்லாமே அதோட வேர் உங்களுக்குள்ள இல்லாமல் வெளியில அந்த நிகழ்வுகள் நடக்காது. உங்களுடைய கான்சியஸ்னஸ் கொஞ்சம் மெச்சூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காங்க. எதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணும். பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. உங்களுடைய கான்சியஸ்னஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷனலா இன்வால்வ் ஆகாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல எமோஷனலா இன்வால்வ் ஆகல, ஒரு பிளே மாதிரி டைம் பாஸ் மாதிரி பிசிக்கலா மட்டும் இன்வால்வ் ஆகலாமா? கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு கான்சியஸ்னஸா சக்தி வாய்ந்தவர் கிடையாது. பிசிக்கலா இன்வால்வ் ஆனா எமோஷனலாவும் இன்வால்வ் ஆயிடுவீங்க. பிசிக்கலா இன்வால்வ் ஆயும் எமோஷனலா இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நீங்க கான்சியஸா பழுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க வேண்டியது. ஓகே, அவனால அவனை மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவளால அவளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவ கான்சியஸா மெச்சூர் அப்படின்னு விட்டுலாம்.